ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் புது பாஸ்போர்ட் வந்த பிறகு அப்டேட் பண்ணணும் உங்களோட பாஸ்போர்ட்டை ஜவஜாதில், அதாவது உங்கள் கம்பெனியில் கொடுத்து. அப்போ அப்டேட் பண்ணும்போது சில ப்ராப்ளம் வரும். அது என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். ஏன்னா பாஸ்போர்ட் நம்பரை உங்களுக்கு கரெக்டாக உங்கள் ஜவஜாதில் அப்டேட் பண்ணால் தான் புது பாஸ்போர்ட்டை நீங்கள் வெக்கேஷன் போகிறப்ப நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இமிக்ரேஷன் முடிச்சு போக முடியும். அப்படி பாஸ்போர்ட் நம்பர் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் உங்களை ஏர்போர்ட்டில் விட மாட்டாங்க, உங்களை ஹோல்டு பண்ணிடுவாங்க. திருப்பி சவுதிக்கு ரிட்டன் அனுப்பிடுவாங்க உங்கள் கம்பெனிக்கு போய் பாஸ்போர்ட் அப்டேட் பண்ணி வர சொல்லி. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி எங்கள் கம்பெனிலையும் இது மாதிரி ஒரு நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதுதான் புது பாஸ்போர்ட் நம்பர் AP 069666. இதுதான் இந்த பாஸ்போர்ட்டோட நம்பரு. ஓகே, கீழேயும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். கீழே கடைசியில் இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா AP 069666. இதுதான் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர். என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் சவுதியில் நம்ம அப்டேட் பண்ண கொடுப்போம். நம்ம கம்பெனியோட சவுதி எம்ப்ளாயியோ இல்லை ஜவஜாத்தில் இருக்கவங்களோ நம்ம மேனுவலாவோ இல்லை ஆன்லைனில் முக்கிய மூலமாக அப்டேட் பண்ணும்போது ஏபிக்கு அடுத்து 0 இருக்குல்ல, அதுக்கு ஓ போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது ஓவா ஜீரோவான்னு. எப்பயுமே பாஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் பாஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் லெட்டராக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து செகண்ட் 2 டிஜிட் வருது. இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து லெட்டர்ஸு, அப்புறம் ஃபுல்லாக நம்பர்ஸு. அதனால் நம்ம ஒன்ஸ் பாஸ்போர்ட் வந்து நம்ம கம்பெனியில் அப்டேட் பண்ண கொடுத்துட்டோம். அப்டேட் பண்ண பிறகு அவங்க அப்டேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ரிட்டன் பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க நம்மகிட்ட. கொடுத்த பிறகு நம்மளோட நம்மளோட அப்சரில் போய் நம்ம செக் பண்ணிக்கிறணும் நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக என்ட்ரி ஆகிருக்கான்னு, புது பாஸ்போர்ட் நம்பர். அப்படி இல்லைனா திருப்பி உங்கள் கம்பெனியில் கொடுத்து மாற்ற சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க உங்கள் கம்பெனியில், இது தேர்டு வந்து இது நம்பரு லெட்டர் கிடையாதுன்னு நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக இந்த டிஜிட் தான் வருது. இப்போ புது பாஸ்போர்ட்டில் இப்போல்லாம் இந்த டிஜிட் தான் வருது. 2 டிஜிட்டு, அதுக்கப்புறம் 0 தான் வருது. அதனால் இந்த மாதிரி கேஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க, பாஸ்போர்ட் அப்டேட் ஆகிருச்சான்னு. இப்போ இந்த பாஸ்போர்ட் பாருங்கம்மே, ஃபஸ்ட் எழுத்து A, செகண்ட் எழுத்து I, அது 1ன்னு போட்டுருவாங்க சில நேரத்தில். அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மேலே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். மேலே கேபிட்டல் லெட்டர்லேயும் கீழே ஸ்மால் லெட்டர்லேயும் போட்டிருப்பாங்க. எப்பயுமே நம்ம சவுதியில் வந்து ஒரு வெக்கேஷன் போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம புது பாஸ்போர்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம்னா, புது பாஸ்போர்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அந்த புது பாஸ்போர்ட்டை நம்ம கம்பெனியில் கொடுத்து அப்டேட் பண்ணால் தான் நம்ம வெக்கேஷன் போக முடியும். ஓகேவா? அப்படி இல்லாட்டினா நம்ம ஏர்போர்ட்லேயே நம்ம ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க பாஸ்போர்ட் அப்டேட் பண்ணிட்டு வர சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.